இன்றைய வகுப்பில் வந்து நம்ம பாலினாமியல் ஃபங்க்ஷன் பல்லுறுப்பு சார்புகள். இப்போ ஏற்கனவே நம்ம இருபடி சமன்பாடுகள்னு பார்த்துருக்கோம், அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதோடைய படி என்று பார்க்கும்போது 2 இருக்கிறதுனால அதை குவாட்ராட்டிக்னு சொல்லணும். 2க்கு மேற்பட்டு இருக்கும்பொழுது அதை நாம் பொதுமைப்படுத்தும்போது அதை பாலினாமியல் ஃபங்க்ஷன், ஜென்ரலைஸ்டாக சொல்லும்போது அது பாலினாமியல் ஃபங்க்ஷன். இப்போ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? x² + 2x + 1 இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இதை நம்ம இதுக்கப்புறம் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாக எழுதுவோம். ஸோ f(x) = ஓகேங்களா. இது வந்து பொதுவாக நாம் இது வரைக்கும் பார்த்த விஷயம். இதை நாம் இப்படி எழுதுகிறோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய படி இங்கே 2 இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு இன்னொரு ஃபங்க்ஷனை நான் இப்போ சொந்தமாக எழுதுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3x⁴ + 2x + 1 இந்த மாதிரி எழுதுகிறேன். இதில் x² x³ அடுக்கு இல்லை தான், இருந்தாலும் இதோடைய ஹையர் லெவலாக இருக்கிறது வந்து 4ன்னு இருக்குது. சரிங்களா. அதனால் இதை நான் என்ன செய்கிறோம்னா ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டர் அதிகமாக இருக்குது. இதை இன்னும் பொதுமைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா n டேர்ம்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா the function f(x) = ஓகேங்களா an x⁴n + an-1 x⁴n-1. இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்துட்டு கடைசியாக நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a0 அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் வரும். இந்த an இதெல்லாம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த an-1 an0 இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். ஓகேங்களா. ஒரு ரியல் நம்பர்ஸ் தான் நம்ம அக்சியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இங்கே இருக்கிற x⁴n அது வந்து அது எக்ஸோடைய அடுக்கில் நம்ம n-உடைய அடுக்கில் எழுதுகிறோம். இது ஒரு அடுக்காக குறைஞ்சிட்டே வருது. நம்ம இங்கே எழுதும்போது பாருங்கள் x²ன்னு எழுதுகிறோம். இங்கே எழுதும்போது ஒரு அடுக்கு குறைச்சி x⁴2ல் 1 கழிச்சா 1 x⁴1 அதுதான் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். இந்த மாதிரி அடுக்குகளை பொதுமையாக எழுதும்போது இது மாதிரி ஆர்டராக எழுதுகிறோம். பெரிய அடுக்குலேருந்து சிறிய அடுக்கு வரைக்கும் ஆர்டர். அது மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்னா இதை நாம் எழுதியிருக்கிறோம். ஓகேங்களா. இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. சரி, இது கூட இப்போ சில தியரம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சில வரையறைகள் கொடுத்துருக்காங்க, சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இது இந்த பகுதியில் இந்த 3 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. இதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி இதில் இந்த பகுதியில் நம்ம பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எடுத்துப்போம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் f(x) = x² - 5x + 6. ஓகேங்களா. இதை நம்ம ஃபேக்டர் பண்ணியிருக்கோம். 10வது படிக்கும்போதே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஃபேக்டர் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஃபேக்டர் பண்ணி எழுதுனா என்ன வரும்? x - 2 and x - 3. ஓகேங்களா. இதை ஃபேக்டர் பண்ணால் நமக்கு எழுதும். சரி, இப்போது இதில் இந்த 2ன்றது எதை குறிக்கும், இந்த 3ன்றது எதை குறிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, பொதுவாக அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், x - 2. இந்த x - 2க்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேக்டர், இந்த ஃபங்க்ஷனுடைய ஒரு ஃபேக்டர். நம்ம இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷனுடைய ஒரு ஃபேக்டர் தான் இந்த x - 2ன்றதும் x - 3ன்றதும் இந்த ஃபங்க்ஷனுடைய ஃபேக்டர்னு சொல்லும். ஓகே, அதாவது காரணிகள். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதையே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒருவேளை இந்த f(x) இதை வந்து x - 2ஆல் வகுத்துறோம் அப்படின்னு வச்சிங்களேன். x - 2ஆல் வகுக்க போகிறோம். இந்த இது வந்து f(x). இந்த f(x)-ஐ இந்த x - 2ஆல் வகுக்க போகிறோம். f(x) / x - 2. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும் பாருங்கள், x - 2 × x - 3 / x - 2. இதை வகுத்தோம்னா நமக்கு வர பதில் என்ன வருது? x - 3. ஓகேங்களா. இதில் ஏதாவது ரிமைண்டர்னு ஏதாவது வந்திருக்கா பாரு, வகுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கா? ஏன்னா ரிமைண்டர்னால நம்ம எப்போ வரும்னா நம்மளால் வகுக்க முடியாது ஃபர்தராக.
ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நம்மளால் எளிமையாக வகுத்துட்டோம். ரிமைண்டர்னு ஒன்று வரல பக்கத்தில். இது பக்கத்தில் x-2ஆல் வகுக்கப்படாத ஏதாவது எண்கள் இருக்கா? இல்லை. அப்போது இது முழுமையாக வகுத்துட்டோம். ஓகேங்களா? அப்போது x-2ன்றது இதோடைய ஃபேக்டர்னது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஃபேக்டரை இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா x-2ன்ற ஒரு ஃபேக்டரை இதை நம்ம எப்படி எழுதணும்னா =0ன்னு போட்டோம்னா x-2 இந்த -2 இந்த பக்கம் அதில் +2 வந்துடும். ஓகே, இந்த x=2 நம்ம என்ன சொல்லுவோம்னா 0. இதுக்கு ஒரு பேர் என்னதுன்னா 0 அல்லது 0. எதோடைய 0? சும்மா 0 கிடையாது. 2 போய் நம்ம 0ன்னு சொல்ல முடியுமா? 2 வந்து 0 கிடையாது. அது 2ன்றது 2 தான். ஆனால் இந்த 2ன்றது ஒரு 0வாக ஆக்ட் பண்ணும். ஓகே, செயல்படும். எப்போ செயல்படும்னா அது இந்த ஃபங்க்ஷனில் செயல்படும். வேறு ஏதாவது ஃபங்க்ஷனில் அது 0வானா இருக்காது. ஒரு வேளை 2 ஃபேக்டராக இருந்ததுன்னா அப்போ 2 வந்து என்ன செய்யலாம், அது 0வாக ஆகலாம். ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் 2 வந்து என்னவாக மாறும்னா ஒரு 0மாக மாறும். இந்த ஃபங்க்ஷனில் அது ஒரு 0மாக மாறும். ஓகே, ஸோ இப்போ இந்த பயிற்சியில் இப்போ நம்ம செஞ்ச இந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃபேக்டர்னால் என்னன்னு தெரியுது, ஒரு 0னா என்னன்னு தெரியுது. ஓகேங்களா? இதை தான் இப்போ கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம பாடத்தில் தேடிட்டு இருந்தீங்கன்னா இருக்காது. இது நம்முடைய புரிதலுக்காக, இந்த பாடத்தை நல்லா புரிஞ்சதுக்காக இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ ஃபர்தராக பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஓகே, பாடத்தில் ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. அந்த வரையறை புரியணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த எக்ஸாம்பிள் தெரிஞ்சால் தான் நமக்கு இந்த வரையறை புரியும். ஓகேங்களா? சரி, அந்த வரையறைக்குள்ளே போயிடலாமா? என்ன வரையறைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஒரு மெய்யெண் இங்கே பார்த்தீங்களா, அந்த a என்பது f(x) என்ற பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியமாக, இப்போ நான் சொன்னேன் நான் பூஜ்ஜியம்னா என்ன. ஓகே, அந்த எண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த a என்ற எண்ணை f(x)ல் போட்டோம்னா அது என்னன்னு மாறும், பூஜ்ஜியமாக மாறிடும். 0 ஆஃப் பாலினாமியல் இருக்க வேண்டுமாயின் f(a) எக்ஸுங்கிற இடத்துல என்ன போட்டுடணும், ஏவை போடும்போது அந்த பதில் என்ன வரணும், பூஜ்ஜியம்னு வரணும். அப்படி வந்துதரான்னா x-a இது என்னன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு, ஒரு காரணி அல்லது ஃபேக்டர் அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? அப்போ x-a என்பது f(x)இன் பூஜ்ஜியம் எனில் x-a என்பது f(x)இன் ஒரு காரணியாகும். ஓகேங்களா? இப்போது a வந்து பூஜ்ஜியம்னு சொல்லணும். அதே அந்த a பக்கத்தில் x-aன்னு போட்டுட்டோம்னா அதை நம்ம என்ன சொல்லணும், காரணின்னு சொல்லணும். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். எது பூஜ்ஜியம் எது காரணி அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த விளக்கத்தை இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த எடுத்துக்காட்டில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு ஃபங்க்ஷனே நான் எழுதிட்டேன். அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கொடுக்கல, நாம் தான் அதை எடுத்துக்கிட்டோம். இந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனை நாம் என்ன செய்கிறோம்னா இந்த ஃபங்க்ஷனை எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஃபேக்டர் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபேக்டர் பண்ணியிருக்கும் போது நமக்கு என்ன வந்து x=2ன்னு வந்தது. இங்கே இருக்குது பாருங்கள், x=2. அப்போ 2ன்றது நான் பூஜ்ஜியம்னு உங்களுக்கு சொன்னேன் ஃபஸ்ட்டு. அதே இந்த 2வை நம்ம இப்படி எழுதணும்னா x-2 அப்படின்னு எழுதணும்னா அதை நான் என்ன சொன்னேன், ஃபேக்டர் அல்லது காரணி. சரிங்களா? இது வந்து ஒரு காரணி. அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா இந்த பகுதியில் இன்னொரு பூஜ்ஜியம் இருக்குது, இன்னொரு காரணி இருக்குது. ஓகேங்களா? அது என்ன காரணி என்ன பூஜ்ஜியம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அது என்ன காரணி என்ன பூஜ்ஜியம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த x-a இருக்குது பார்த்தீங்களா, இந்த x-a அதையும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜ்ஜியத்துக்குள்ளே கொண்டு வரலாம். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாமா அதை? இப்போ பாருங்கள் என்ன செய்கிறோம்டான்னா x-3 ஃபஸ்ட்டு x-2 பற்றி போட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த x-3ன்றது என்னவாக இருக்கும்டான்னா ஒரு காரணி. ஓகே, அந்த x-3 = 0 போட்டுட்டு x=3 அப்படி வரும்போது இந்த 3 ஆனது ஒரு பூஜ்ஜியம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா பூஜ்ஜியத்துக்கும் காரணிக்கும் வித்தியாசம்? ஓகே, ஒரு பூஜ்ஜியம்னா என்ன, ஒரு காரணி ஃபேக்டர். ஓகே, இதை நம்ம என்ன சொல்லணும், ஃபேக்டர். இதை நம்ம என்ன சொல்கிறோம், 0. ஓகேங்களா? 0க்கும் ஃபேக்டருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும்.
ஆனால் பார்க்குறதுக்கு ஒரே எண்களை வச்சே நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதுகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இது ஒரு விஷயம், நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது இது கூடவே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அடுத்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலினாமியல், ஒரு ஃபங்க்ஷன் f of x ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் எழுதலாம். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x பவர் 5 ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. இதை நான் என்னுடைய விருப்பத்தின்படி தான் எழுதுகிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதா வச்சுப்போம். இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி எத்தனை பூஜ்ஜியம் இருக்கும் அல்லது எத்தனை காரணிகள் இருக்கும்? பூஜ்ஜியம்னா அது குறிப்பிட்ட ஒரு எண்ணை குறிக்கும், காரணினா எக்ஸ் மைனஸ்ன்னு போட்டு அந்த பூஜ்ஜியத்தை பக்கத்தில் எழுதியிருப்போம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அப்போது எத்தனை பூஜ்ஜியம் இருக்கோ அதே எண்ணிக்கையில் தான் காரணியும் இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பற்றி பேசுவோம், பூஜ்ஜியத்தை பற்றி பேசுவோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் எத்தனை பூஜ்ஜியம் இருக்கும்? அதில் அந்த பூஜ்ஜியம் எப்படிப்பட்ட பூஜ்ஜியமாக இருக்கும்னா மெய் எண், அதிகபட்சமான மெய்யெண். ஓகேவா? இதில் எவ்வளோ அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எத்தனை பூஜ்ஜியம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 பூஜ்ஜியம் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பொதுவாக நான் சொல்கிறது பூஜ்ஜியம். ஓகே, பொதுவான பூஜ்ஜியம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 பூஜ்ஜியம் இருக்கும். ஆனால் மெய்யெண்ணில் பூஜ்ஜியம் எத்தனை இருக்கும்னு சொல்லும்போது 5 இருக்கும் தான். ஆனால் அது எப்படி சொல்லணும்னா அதிகபட்சமாக சொல்லணும். அதிகபட்சம். ஏன் இந்த அதிகபட்சம் என்ற வார்த்தையை நம்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா போன எக்ஸாமில் இந்த கேள்வியை 1 மார்க்கில் கேட்டாங்க. அதில் 5 பூஜ்ஜியம் இருக்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருந்தாங்க, அதிகபட்சம் 5 பூஜ்ஜியம்ன்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த அதிகபட்சமாக 5 பூஜ்ஜியம் இருக்குது, ஏன் அதிகபட்சம் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பாலினாமியல் நம்ம ஃபேக்டர் பண்ணும்போது அதில் எல்லாமே மெய்யெண்களாக வரதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஓகே, சில நேரங்களில் எல்லாமே மெய்யெண்களாக வராது. ஓகேவா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு பாலினாமியல் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், x² + 1. ஓகேங்களா? இப்போ இது எத்தனை அடுக்கு இருக்குது? இதோட படி 2 இருக்குதா? ஓகேங்களா? இது படி 2 இருக்கிறதுனால இப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம், டக்குன்னு எத்தனை இதுக்கு பூஜ்ஜியங்கள் இருக்குது? 2 அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகே, ஆனால் கேள்வி என்னென்னா மெய்யெண் பூஜ்ஜியங்கள் எத்தனை இருக்குது? மெய் பூஜ்ஜியங்கள். ஓகேவா? அதிகபட்ச மெய் பூஜ்ஜியங்கள். அந்த வார்த்தை வந்து ரியல் ஜீரோஸ். அது எப்படி சொல்லலாம்னா ரியல் ஜீரோஸ் அல்லது மெய் பூஜ்ஜியங்கள். மெய் பூஜ்ஜியங்கள். ஓகேங்களா? மெய் பூஜ்ஜியங்கள் இந்த மாதிரி சொல்லுவோம். சரி, இப்போ இதுக்கு எத்தனை இருக்குது? ரியல்னு இருக்குன்னு பொதுவாக எத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னு சொன்னால் 2 தான் பொதுவாக ஜீரோஸு. ஆனால் ரியல் நம்பர்ஸில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோன்னா, நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணோம்? ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். ஓகேங்களா? அப்படி ஈக்குவல் டு 0 போடும்போது நமக்கு என்ன வருது பாருங்கள். இது சால்வ் பண்ணலாமா? அப்போது x² ஈக்குவல் டு -1. ஓகே, அப்போது x ஈக்குவல் டு +or- -1. இந்த √-1 என்ன கிடையாது, ரியல் எண் கிடையாது. அப்போது இதில் மெய் பூஜ்ஜியங்கள் எத்தனை இருக்குதுன்னா 1 கூட கிடையாது. இதில் 1 கூட இது கிடையாது. அதனால தான் ஒருவேளை இருக்குதுன்னா அதிகபட்சமாக, அப்போ இதில் குறைந்தபட்சமாக எத்தனை ரியல் பூஜ்ஜியம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகபட்சம் எதுவுமே இல்லை. அப்போது எதுன்னு பார்த்தா குறைந்தபட்சம் எவ்வளோ தான் இருக்குதுன்னு பார்த்தா 0 எண்கள் தான் இருக்குது. ஓகே, ஒன்று கூட ரியல் பூஜ்ஜியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா சில ஃபார்முலாஸ்க்கு அப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் எக்ஸாம்பிள் x³ -1 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது போன்ற எண்களை பார்த்துட்டோன்னா x³ ஈக்குவல் டு +1 வந்துடுச்சு. ஓகே, 1ன்றது ஒரு ரூட்டு, இன்னும் சில ரூட்ஸ் இருக்குது. இது 1ன்றது மெய்யெண், இது கரெக்டாக நமக்கு தெரிஞ்சு போச்சு. மெய் 0 தான், அதாவது மெய் பூஜ்ஜியம் தான். ஓகே, இது போக இன்னும் சில பூஜ்ஜியங்கள் இருக்குது. அந்த பூஜ்ஜியங்கள் இதில் மெய்யெண்களில் வரலாம், வராமல் போகலாம். அதை வந்து நம்ம என்ன செய்வோம்டான்னா, அந்த பூஜ்ஜியத்துக்கு பேர் என்ன சொன்னால் ரியல் பூஜ்ஜியம் கிடையாது, அது பேர் காம்ப்ளெக்ஸ் ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, கற்பனை எண்களில் வரக்கூடிய பூஜ்ஜியங்கள். அதை நம்ம கற்பனை எண்கள் பற்றி நம்ம அடுத்த பாடங்களில் பார்க்கும்பொழுது, அதாவது இதை கற்பனை எண்களை பற்றி நம்ம சில வரப்போகிற பாடங்கள் நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம அதை பற்றி பேசுவோம். சரிங்களா? சரி, அப்போது இதில் இருக்கிற ரியல் எண்கள் பார்த்தீங்கன்னா வெறும்
அதிகபட்சம் தான் சொல்ல முடியுமே தவிர கரெக்டாக இத்தனை இருக்கும், இந்த மேலே இருக்கிற 2 பார்த்த உடனே இத்தனை இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே இருக்கிற எண்களை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்ல முடியாது, இது 5 இருக்குடானா 5 ரியல் ரூட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. பொதுவான பூஜ்ஜியங்கள் பார்த்தா 5 இருக்குது. ஆனால் மெய் பூஜ்ஜியங்கள்னு கேட்கும்போது அதிகபட்சன்ற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இதுதான் மிக முக்கியமான தகவல். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரூட்ஸ், அதாவது ஒரு பூஜ்ஜியம் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதா வச்சுக்கோ, a + b √p இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி √p, இது வந்து இந்த √pன்றது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பராக நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? அது அப்போது இதனுடைய ரூட்ஸு ஒரு பகா எண். இந்த p என்றதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பகா என்ற பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு பூஜ்ஜியமாக இருந்ததுன்னா இதனுடைய இன்னொரு பூஜ்ஜியம் கண்ண முடியும் டக்குன்னு சொல்லிடலாம். என்னவா இருக்குன்னா a - b √p இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்லுவோம்னா கான்ஜுகேட். ஏவுடைய, அதாவது இந்த a + b √p உடைய கான்ஜுகேட் தான் இது. ஒரு ரூட் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு அதோடைய இன்னொரு ரூட்டை நம்ம இப்படி சொல்லலாம். சரிங்களா? இது இன்னொரு முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கிறது முக்கியமான பகுதி. இது கூடவே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஃபினேஷனை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, பல்லுறுப்புக்கோவை, அதாவது ரிமைண்டர் தியரம். இது கொஞ்சம் முக்கியமான தியரம். பல்லுறுப்புக்கோவை f(x)ஐ ax - a ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி f(a) ஆகும். சரிங்களா? இதையும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே உதாரணத்துலேருந்தே நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் பாருங்கள், வெரி பிகினிங்கில் ஒரு ஃபேக்டர் பண்ணி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? இப்போ இந்த பாலினாமியலில் பார்த்தீங்கன்னா, இந்த பாலினாமியலில் 5, அதாவது 2யும் 3யும் போட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், 0 ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த 2 இல்லாமல் 3 இல்லாமல் வேறு எந்த எண்ணை போட்டாலும் நமக்கு இது 0 ஆகாது. ஆனால் ஒரு எண் வரும். அந்த எண்ணுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிமைண்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதை தான் இந்த தியரம், ரிமைண்டர் தியரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஓகேங்களா? அந்த ரிமைண்டர் தியரத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு அதே ஃபங்க்ஷனை f(x) = x² - 5x + 6 எடுத்துக்கிறோம். x = 2 and 3 இதை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது 0 ஆகிடும். இது நமக்கு தெரியும். நான் என்ன செய்ய போகிறேன்னா x = 1 போடுறேன். அதாவது இதோடைய ஃபேக்டர் x - 1ன்ற ஃபேக்டரை f(x)ல் எடுத்துன்னு போய் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்ன்றது தான் கேள்வி. இதை டிவைட் பண்ணால் வரக்கூடிய ரிமைண்டர் என்ன அப்படின்னு வரும்பொழுது, இப்போ நாம் செய்ய வேண்டியது இந்த 0த்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபங்க்ஷனில் அப்படியே போட்டோம்னா வரக்கூடிய எண் மதிப்பு, அதாவது x = 1க்கு தான். இப்போ நான் இதை எடுத்துன்னு போயிட்டு இதில் போட்டுமா, இப்போ பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனில் போடலாம். f(1) = x இடத்துல 1² - 5 1 + 6 = இதுனா வராது, 0 வராது. ஏன் வராது அப்படின்னா இது x = 1ன்றது இதோடைய 0 கிடையாது. அதனால் இது 0 வராது. ஆனால் வரக்கூடிய மதிப்பு என்னவா இருக்கும்னா அதனுடைய ரிமைண்டராக இருக்கும். அப்போ 1 - 5 + 6 = 6 + 1 7 7 - 5 = 2. அப்போது இதை f(x)ல் x - 1ஐ எடுத்துகிட்டு போய் நம்ம டிவைட் பண்ணால் வரக்கூடிய ரிமைண்டர், அதாவது மீதி என்னவா இருக்கும்னா 2. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? ரிமைண்டர், இதோடைய ரிமைண்டர் வந்து நமக்கு 2ன்னு வரும். ஓகேவா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கணக்கு. சரிங்களா? இது போக இந்த பகுதியில் சில ஃபார்முலாஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாஸை நம்ம கணக்கு போடும்போது நாம் எடுத்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். பயிற்சி செய்யும் போதெல்லாம் நல்லா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணோம்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட்லேயே நின்றோம். இது நம்பர் 1 பாருங்கள். ஓகே, x + a whole cube = திஸ் கேன் பி ரிட்டன், இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, இதை எழுதிட்டோம்னா கடைசியாக இருக்கிறத பாருங்களேன், இதான் ரொம்ப முக்கியமானது.
எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 3xa ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ க்யூபு. ஓகேங்களா, இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதனுடைய பொதுமைப்படுத்தப்பட்ட முறை எதுனா இந்த 5வதுல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5வதுலேயும் 6வதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நம்ம 5வதையும் 6வதையும் நல்ல மனப்பாடமாக வச்சுருந்தோம்னா இதை எழுதுறதுக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதில் இன்னும் குறிப்பாக பொதுமையான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை இதில் கொடுக்கல, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைனாமியல் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைனாமியல் தியரத்தில் வரக்கூடிய ஃபார்முலா தான் இதோடைய பவர் 3 இருக்குதுங்கள. இது எந்த பவர் கொடுத்தாலும் பைனாமியல் தியரம் நமக்கு தெரிஞ்சிருந்தோன்னா அந்த பைனாமியல் ஃபார்முலான்னு சொல்லலாம். அந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருந்தோன்னா இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அசால்ட்டாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சார் இது கணக்கு போடும்போது நம்ம அவ்வப்போது நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பயிற்சி கணக்குகளை நம்ம எப்படி போடுறது அப்படின்றத ஒவ்வொரு கணக்குக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்னா பயிற்சி கணக்குகளை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஓகே, நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x ஈக்குவல் டு 4x² மைனஸ் 25. இது என்ன செய்யறோம்னா இதோடைய பூஜ்ஜியங்களை காண்க, பல்லுறுப்பு சார்பின் பூஜ்ஜியங்களை காண்க. இப்போ இதை நான் பொதுவான சில கேள்வி கேட்டுறேன். இதில் எத்தனை பூஜ்ஜியம் இருக்கும்? 2 பூஜ்ஜியம் இருக்கும். எத்தனை ரியல் பூஜ்ஜியம் இருக்கும்? இப்போ இது பாருங்கள், 2 பூஜ்ஜியம் இருக்குது. ஓகேவா? இதில் ரியல் பூஜ்ஜியம் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அதிகபட்சமாக இப்படி தான் பேசணும். அதை அதிகபட்சமாக 2 பூஜ்ஜியங்கள், 2 அதாவது மெய் பூஜ்ஜியங்கள்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். இதில் அதிகபட்சமாக 2 மெய் பூஜ்ஜியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போதைக்கு அது இல்லை கேள்வி. ஓகே, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்ததை இங்கே ரீகால் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும், இதுக்கு பூஜ்ஜியங்களுக்கு அப்போ ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னு போடணும். இதில் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம செய்ய வேண்டியது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஈக்குவல் டு பூஜ்ஜியம். ஓகே, அப்போ இது என்ன வருது பாருங்கள், 4x² ஈக்குவல் டு 25. அடுத்தது x² ஈக்குவல் டு 25/4. ஓகேவா? அடுத்து என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25/4. இதை நம்ம எப்படி எழுதலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. இதை நம்ம எப்படி எழுதலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 5/2. அப்போ எத்தனை இதுக்கு ரியல் ரூட்ஸே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ரியல் ரூட்ஸ் இல்லாமல் வேறு எந்த ரூட்ஸும் இல்லை. ப்ளஸ் 5/2 ஒரு ரூட்ஸும் மைனஸ் 5/2 இன்னொரு ரூட், ரெண்டுமே ரியல் நம்பர் தான். அப்போ இதில் அதிகபட்சமாக 2 ரியல் ரூட்ஸ் இருக்குதுன்ற வார்த்தை கரெக்டாக புரியுதா? இப்போ 2 அதிகபட்சமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள், 2. ஓகேங்களா? ஸோ இந்த கணக்கு ஓவர். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த கணக்கு போடலாமா? அடுத்து 2வது கணக்கு போடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2வது கணக்கு x³ மைனஸ் x² மைனஸ் 17x அடுத்தது ஈக்குவல் டு 22. இதனுடைய ஒரு பூஜ்ஜியம், அதை பூஜ்ஜியம் சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வேறு வார்த்தை பயன்படுத்துறீங்க, என்னென்னா மூலம்னு சொல்லலாம். ஒரு மூலம் x ஈக்குவல் டு -2ன்னு கொடுத்துட்டாங்கப்பா. அடுத்தது பிற மூலங்களை காண்க. இப்போ இதில் எத்தனை மூலங்கள் இருக்கும், இல்லைன்னா எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கும்? அதிகபட்சம், அதாவது இதில் பூஜ்ஜியம் பார்த்தா 3 இருக்கும். அதில் ரியல் பூஜ்ஜியம்னு பார்த்தா அதிகபட்சமாக 3 அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சரி, இப்போ இது 1 கொடுத்துட்டாங்க. அப்போ மற்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபேக்டர் எடுக்கும்போது இதை டிவைட் பண்ணிடணும். அதாவது எக்ஸ் மைனஸ், இப்போ எக்ஸ் -2 இருக்குல்ல, இந்த பக்கம் தான் x + 2, இந்த ஈக்குவல் டு 0. இதை எடுத்துகிட்டு இந்த ஃபங்க்ஷனில் இதை ஒரே பக்கமாக ஈக்குவல் டு 0 வர மாதிரி எழுதிக்கலாம். இதில் நாம் என்ன செய்யணும்னா வகுத்துடணும். அதாவது x³ மைனஸ் x² மைனஸ் 17x மைனஸ் 22 இதை வகுக்கணும். நம்ம என்ன செய்வோம், x + 2. ஓகேங்களா? இதை நம்ம இப்படி வகுக்கும்போது நம்ம என்ன செய்வோம், x³ வருது, இங்கே x இருக்குது. அப்போ x² மல்டிப்ளை பண்ணால் x³ வரும். ஓகேங்களா? அடுத்து என்ன செய்யுது, பக்கத்தில் ப்ளஸ் 2x² இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை கழிக்க போகிறோம். இப்படி கழிக்கும்போது நமக்கு என்ன வருது பார்க்கலாமா? சரி, இதை கொஞ்சம் பக்கத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இதை நம்ம கழிச்சோம்னா சிம்பிளை மாற்றுவோம், மைனஸ். இது இதுவும் மைனஸ் தான் வரும். ஓகே, இதுவும் மைனஸ் ஆகிடும். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா -3x².
இதை மிச்சத்தை நம்ம இங்கே எழுதிடலாமா? அந்த ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுகிறேன் பாருங்கள். மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 17x மைனஸ் 22. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்வோம்னா மைனஸ் 3x ஸ்கொயர்னு இருக்குது. இந்த வெறும் எக்ஸ் இருக்குது. அப்போ எது கூட இது பண்ணலாம்? மைனஸ் 3x. ஓகேங்களா? அப்போ இதே பண்ணோம்னா மைனஸ் 3x ஸ்கொயர். இது வரா மாதிரி இங்கே இருக்கிற இந்த வேல்யூ வரா மாதிரியே நம்ம என்ன செய்யணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல, நம்ம 10ல் பண்ணியிருப்போம். இது வரா மாதிரி இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் மைனஸ் 3xை இங்கே இருக்கிற இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? பண்ணலாமா? பண்ணோம்னா மைனஸ் 6x. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? சிம்பிளை மாற்ற போகிறோம். ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இதை நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. அப்போ மைனஸ் 11x, இந்த பக்கத்தில் மைனஸ் 22. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்டான்னா, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 11ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேங்களா? மைனஸ் 11x. அடுத்தது பாருங்கள், மைனஸ் 22. ஓகே, ஸோ இது பண்ணால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. அப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஃபேக்டர் பண்ண பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற கோஷன்ட் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 11 இதை ஃபேக்டர் பண்ணணும். இதை ஃபேக்டர் பண்ணுறது உங்களுக்கு பயிற்சியாக நானே கொடுத்துட்றேன். இதை ஃபேக்டர் பண்ணால் 2 பதில் வரும். ஓகேங்களா? அந்த 2 பதில் தான் இதுக்கு தேவையான. ஏற்கனவே ஒரு பதில் அவங்களே கொடுத்துட்டாங்க, அது இதுதான். மொத்தம் இதுக்கு எத்தனை வரணும்? 3 வரணும். அதில் ஒரு பதில் அவங்க கொடுத்துட்டாங்க. இதை நம்ம ஃபேக்டர் பண்ணோம்னா நமக்கு இன்னும் 2 பதில் வரும். அந்த 2 பதிலை தான் நீங்கள் இதில் எழுதணும். அந்த மிச்சம் இருக்கிற 2 மூலத்தையும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை ஃபேக்டர் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும். இதை ஆட் பண்ணால் இது வரணும், மல்டிப்ளை பண்ணால் வரணுன்ற. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன செய்யலாம், குவாட்ரடிக் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி கூட நீங்கள் என்ன செய்யலாம், இதை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் பயிற்சிக்கு எடுத்துங்க. அடுத்ததாக 3வது கணக்கு. இதில் 3வது கணக்கு போடலாமா? 3வது கணக்கு பார்த்தீங்கன்னா x பவர் 4 ஈக்குவல் டு 16. ஓகேவா? இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதை எப்படி சால்வ் பண்ண, இதோடைய மூலங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். இது பார்த்தோன்னே சொல்லணும், எத்தனை மூலங்கள் இருக்கும்? 4 மூலங்கள் இருக்கும். ஓகேவா? இதுலேயும் என்ன இருக்குது? அதிகபட்சமான மெய் மூலங்கள் 4 வரணும். ஒருவேளை 4 விட குறைவாக கூட இருக்கலாம். அதிகபட்சன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த மெய் மூலங்கள் குறைவாக கூட இருக்கும், 4 விட குறைவாக கூட இருக்கும். சரி, இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிப்போம். இதை எப்படி எழுதலாம்னா, இதை நம்ம எப்படி மனசில் வச்சுக்கணும்னா, a ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இதை பிரிச்சுக்கணும். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஏ பவர் 4ன்னு இருக்குது, அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இது எப்படி எழுதலாம்னா, ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ், ஓகேவா, அதாவது 4 ஹோல் ஸ்கொயர், இப்படி கூட எழுதிடலாம். இப்படி எழுதுனா இது ஏ, இது மொத்தமாக ஏ, இது மொத்தமாக பி. அப்போ நம்ம பிரித்து எழுதும்போது ஏ ப்ளஸ் பி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இது ஒரு ஃபேக்டரும், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஒரு ஃபேக்டரும் எழுதணும். இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 இது ஒன்றும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த ஃபார்முலா அழிச்சிட்டு பக்கத்தில் நான் எழுதிக்கலாம். நம்ம தொடர்ந்து பெருசாக எழுதிக்கலாம். இதை பாருங்கள், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 4, அப்போ இந்த பக்கம் போனால் மைனஸ் 4. எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 4. இந்த மைனஸ் 4ன்ற வேல்யூக்கு நம்ம ரியல் நம்பர்ஸில் மீனிங்கே இல்லை, அதனால் இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இது வந்து இமேஜினரி நம்பர்ஸு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு ஒரு தனி டாபிக் போகும். அதனால் இது கிடையாது. நமக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் ஒரு ஃபேக்டர் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற இதை ஃபேக்டர் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர்
மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ எக்ஸுக்கு நாம் இது வரைக்கும் 2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இதில் மெய் மூலங்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் நமக்கு தேவையான மெய் மூலங்கள் இதுதான். ஒருவேளை நீங்கள் இந்த செக்ஷனை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு இது கணக்கு நல்லா புரியும் சார், நான் டைம் மிச்சம் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த செக்ஷன் நீ என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன ஏன் சார் இதை போடாமல் இதை போட்டிங்கன்ற கேள்வி என்னை கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? சரி, இதனை தொடர்ந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா கடைசியாக இருக்கிற ஒரு கணக்கு இருக்குது இல்லையா, அதை 4வது கணக்கே நம்ம பார்க்கலாம். ஓகே, 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தீர்க்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி தீர்க்கலாம்? 2x plus 1 whole square minus 3x plus 2 whole square equal to 0. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஒரு பக்கமாக பிரிச்சுக்கலாம். 2x plus 1 whole square equal to 3x plus 2 whole square. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன செய்வோம்னா ஸ்கொயர் ரூட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 2x plus 1 equal to plus or minus 3x plus 2. ஓகேவா? அப்போது இதுக்கு 2 ஈக்குவேஷன் எழுதலாம். எப்படி எழுதலாம்? 2x plus 1 equal to ப்ளஸில் ஒரு ஈக்குவேஷனையும் மைனஸில் ஒரு ப்ளஸில் ஈக்குவேஷன் எழுதுனா இதே தான் வரும். மைனஸில் எழுதணும்னா 2x plus 1 equal to மைனஸ் உள்ளே கொண்டு போனால் 3x minus 2. இதை சால்வ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். இதை இந்த பக்கம் ஒரு பக்கமாக நம்ம கொண்டு வந்தோம்னா 3x மைனஸ் 2x ப்ளஸ் 2 minus 1 equal to 0. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணால் இதையும் சால்வ் பண்ணலாம். அப்போது எக்ஸு இதை பார்த்தோன்னா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ட்டு இப்போ நாம் ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்தது நம்ம ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். அது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இதை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 2x ப்ளஸ் 5x எக்ஸு கூட சேர்த்து எழுதிக்கிறேன் நான், வேறு ஒன்றும் பண்ணல. 1 இது போட்டுனா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7x, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இதை பார்த்தீங்கன்னா 7x ஈக்குவல் டு மைனஸ் 3. அடுத்த ஸ்டெப்பு நம்ம போட்டோம் அப்படின்னா 7x இந்த பக்கம் எழுதலாம். அதாவது வெறும் எக்ஸ்ன்னு போடும்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/7. ஓகே, இது வந்து ஒரு பூஜ்ஜியம், அதாவது இன்னொரு பூஜ்ஜியம். ஓகேங்களா? இந்த மாதிரி இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதில் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். என்ன மெத்தடில் பண்ணலான்னா இதை அப்படியே a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். இதையும் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி அடிஷன் பண்ணுறது எங்கெங்கே பண்ணணுமோ அது பண்ணிவிட்டு அப்போ நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரும். அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த 2 மதிப்பும் கிடைக்கும். சரிங்களா? இந்த 2 மதிப்பும் நமக்கு கிடைக்கும். ஓகே, இதோட இந்த பயிற்சியும் இந்த செக்ஷனும் நமக்கு முடியுது. இந்த செக்ஷன் 2.6 அதில் இருக்கிற பயிற்சி 2.6 இது முழுக்க அனைத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.